வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் 60+60 வாட்ஸ் பவர் உள்ள கிளாஸ் டி வித் எஸ்எம்பிஎஸ் ஒரு சர்க்யூட் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இப்போ சேம் சர்க்யூட் தான் நம்ம ஒரு எஃப்எம் ரிசப்ஷன் நம்ம கேட்டுட்ருக்கோம். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவ்வளவுதான். சரி, ஓகே, டிராப் பண்றதுக்காச்சும் நான் கூட வரேனே. ஒன் லாஸ்ட் ட்ரை. ஓகே, நம்ம எஃப்எம் கேட்டுட்ருக்கோம். காருக்கு என்னாச்சுனே தெரியலையே. அர்ஜுன், எனக்கு காரப்பூரி இப்போ சாப்பிடணும் வந்து கிளியராக இருக்கும், ஆடியோ பக்கா கிளியராக இருக்கும். இது நமக்கு ட்ரிபிள் வேணும், காரப்பொரி வேணும்னு கேக்குறேன். இப்போ என்ன ட்ரிபிள் ரைஸ் பண்ண முடியும். ஒரு வண்டியில லிஃப்ட் கேட்டு போய் இப்போ சாப்பிட்டு வெயிட் பேஸ் பண்றேன். ரைஸ் நீ பண்ண வண்டி முடியும். ரெடி பண்ணிட்டு வந்து ட்ரிபிள் எனக்கு ஃபுல்லாக pick வரும், பண்ணிக்கோ. கிளியரான ஆடியோ கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம எஃப்எம் ரிசப்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் இப்போ என்ன பண்ணுறோம், நான் ஒரு பென் ட்ரைவ் ப்ளே பண்ணுறேன். இந்த சர்க்யூட்டில் இந்த மாடுல் இருக்குது, ப்ளூடூத் மாடுல், ஜிஸ்டார் மாடுல், ஒயிட் டிஸ்பிளே, பிக் டிஸ்பிளே, நோ அனௌன்ஸ்மெண்ட்டு. இதில் எஃப்எம் கிளாரிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், இதில் ஈக்குவலைசர் ஒரு பட்டன் நான் ப்ரைஸ் பண்ணுறேன். ஓகே, மியூட் ரிலீஸ் பண்ணுறேன். ஈக்குவலைசர் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்குது. இப்போ ஈக்குவலைசரில் இன்னொரு பொசிஷன் மாற்ற போகிறேன். இன்னொரு பொசிஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷன். நல்ல ட்ரிபிள், நல்ல பேஸ். பின் ட்ராப் சைலண்ட். மியூட் அமுத்தணுன்னா எந்த விதமான ஹார்ம், நாய்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் அதிகமாக எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நல்ல அசத்தலான பேஸ் வேணும் அப்படிம்பாங்க. ஓகே, நார்மலாகவே மிடில் வாய்ஸே ட்ரிபிள் எல்லாம் வந்துடும். பட் நல்ல குவாலிட்டி பேஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஒரு மேட்சிங் சர்க்யூட்டாக இருக்கணும். இப்போ பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். லாஸ்ட் கிளாஸில் ஒரு எஸ்எம்பிஎஸ், ஒரு ப்ளூடூத் மாடுல், பாஸ் ட்ரிபிள் போர்டு, கிளாஸ் டி போர்டு, 2 8 இன்ச்சு 4 ohms இருக்கக்கூடிய ஸ்பீக்கர், டோட்டல் சர்க்யூட் ஒர்க்கிங் வந்து 12 volt டிசி எஸ்எம்பிஎஸ். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மினியேச்சர் டைப்பில். நாம் வந்து போத் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோமொபைல் வெஹிக்கிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கார் செட்டில் டிசைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதில் இந்த ப்ளூடூத் மாடல் பற்றி சொல்லியிருந்தேன். இது நல்ல குவாலிட்டி ப்ளூடூத் மாடல் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேவா? இது 100 rupeesலேருந்து 1450 வரைக்கும் இருக்குது. பேஸ் டிபிள் போர்டு அதே மாதிரி தான். பொதுவாகவே 2 டிரான்சிஸ்டர் இருக்கிற பேஸ் டிபிளே நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு நிறைய ஐசி வச்ச சர்க்யூட்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. சிங்கிள் பவர் சப்ளையில் பேஸ் டிபிள் போர்டு இருக்குது, டூயல் பவர் சப்ளை பேஸ் டிபிள் போர்டு இருக்குது. பட் நாம் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே வேலை செய்யும். விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பேஸ் டிபிள் வாங்கி போகிறதுனால குவாலிட்டி வராது. ஓகேவா? தென் இப்போ பார்க்கலாம் சர்க்யூட் நான் சொல்லியிருக்கேன். இந்த பேஸ் டிபிள் போர்டு சர்க்யூட் மூலிமா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு என்ன பண்ணலாம், ஆடியோ லெவலை நம்ம பாஸ் கூட்டிக்கலாம், ட்ரிபிளை கூட்டிக்கலாம், பேஸ் குறைச்சிக்கலாம், ட்ரிபிளை குறைச்சிக்கலாம். அது இல்லாமல் ஈக்குவலைசர்னு சொல்லி ஒரு 6 இருக்குது, செலக்டர் இருக்குது. 6 செலக்டர் மூலிமா நம்மளால் பாட்டு கேட்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 volt வேணும். இந்த சர்க்யூட் மெமரியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். ஒரு அசம்பிள் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்பல்சரி இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆம்பிளிஃபையர் ரெஸ்ட் பண்ணி போயிருக்கோம். இதற்கு முந்தைய ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு இதில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் கம்ப்ளீட்டாக. ஓகே, நல்ல குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு ஒரு பார்க்கலாம். இப்போது போர்டில் பாருங்கள். இதுதான் போர்டு. உங்களுக்கு கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ளோஸர். ஓகே, இதான் செட்டு உங்களுக்கு. இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க சீல்டு இருக்கு இல்லையா,
இது வந்து எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இன்புட் ஏசி வோல்ட் கூடி குறைஞ்சி வந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை மாதிரி அவுட்புட்டில் கூடி குறையாது, கான்ஸ்டன்டான வோல்ட் வரும். ஸோ காம்பேக்டாக ஹைட்லெஸ்ஸாக டிசைன் பண்ண முடியும். ஒன்று இது ஒரு பிடி போர்டு. ப்ளஸ் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது ஏற்கனவே நான் அடுத்த ப்ரீவியஸ் வீடியோஸில் காமிச்சிருக்கேன். கிளாஸ் டி போர்டு 60+60 வாட்ஸு. இதில் வித்து கெய்னரோடு இருக்குது. ஓகே, நல்ல குவாலிட்டி அவுட்புட் இதில் வரும். காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்கு. இதில் ஒரு மாடுல் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடுல் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 2.1 கேபினெட்டு. அதில் இருந்தாலும் 2 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டாகிள் சுவிட்சு பவர் ஆன், வால்யூம், ட்ரபிள், பேஸு. இந்த சப்பு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 2.1 வேணும் அப்படின்னா இதில் ஒரு கண்ட்ரோல் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். சூப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ளூடூத் மாடல், பிக் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே. லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள், அதே மாதிரி தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் பவர் ஆன் பண்ணுறேன். பிளேட் நம்பர் 1, காதுகள் ஜாக்கிரதை. இதுல இப்ப நம்ம காதை அட்டாக் பண்றதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா மயில் ராஜா வந்திருக்கிறார் சித்தோட்ல இருந்து. அண்ணே வணக்கம். வணக்கம். என்ன ஜோக் வச்சிருக்கீங்க? யாருனாலையும் சாப்பிட முடியாத சோறு. என்ன கெட்டு போன சோறா இருக்கும், அதான் யாராலையுமே சாப்பிட முடியாது. இல்ல கிஷோர். இது கிஷோருக்கு தெரியுமா? வால்யூம் கூட்டலாம் குறையல, எந்த விதமான ட்ரபிள் இல்லாமல் நல்லா ஒரு ஜோக் இருக்கு, அதை வச்சு உங்களை மியூட் அமுத்துறேன். நல்ல கிளாரிட்டி பக்கவா இருக்குது. 1 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். அவன் என்ன பண்ணா, இல்லை நான் போய் மலையில் விளையாண்டுட்டு அப்புறம் தான் வந்து சாப்பிடு. ஓகே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஒரு சாக்கெட், டிஎம்கே சாக்கெட், இன்னொரு சாக்கெட் இருக்குது. இந்த பர்பஸ் வந்து சப்போஸ் நீங்கள் சப் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் காஸ்ட், இந்த செட்டோட காஸ்ட் வந்து 2000 வரும். தேவையானவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரும். ஓகேவா? நல்ல குவாலிட்டி அவுட்புட். எங்கிட்ட நீங்கள் வாங்குறது கூட நான் விரும்புகிறதில்ல. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் என்னென்னா, வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக வித் பிளாக் டயக்ராம், வித் ஸ்கிமேட்டிக் டயக்ராமோட. என்ன காரணம் அப்படின்னா, யாருக்கு இந்த பிளாக் டயக்ராம் மெமரியில் இருக்கோ அவங்க தான் அசம்பிள் பண்ண முடியும். யாருக்கு இந்த பிளாக் டயக்ராம் மெமரியில் இருக்கோ அவங்க தான் சர்வீஸ் பண்ண முடியும். அதேமாரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் யாரால் பார்க்க முடியுது, ட்ரேஸ் பண்ண முடியுதோ அவங்க தான் ஃபீல்டில் என்ஜினியராக வர முடியும். இதுக்கு படிப்பு தேவையா? இல்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். யார் வேணாலும் சர்வீஸ் என்ஜினியராக வரலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV training, pipette and home that assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove and all SMES. ஒவ்வொரு கோர்ஸும் 30 நாள் ட்ரைனிங் வரும். ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் பணம் மிச்சமாகவும் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். இந்த சேனல் கொடுக்குற அசூரன்ஸ் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அந்த ஃபீட்பேக் தெரியுது. நிறைய ஸ்டூடெண்ட் கிராமத்தில் இருக்கக்கூடிய வெரி இன்டீரியர் பிளேஸ், ஓகேங்களா, வெரி ரூரல் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யார் யாருக்கெல்லாம் யூடியூப்பில் வீடியோ பார்க்க முடியுதோ அவங்க எல்லாருமே இப்போது ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அசம்பிள் பண்ணுறாங்க. நல்ல ஃபீட்பேக் இருக்குது. நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செட்டை நீங்களே அசம்பிள் பண்ணலாம். அதுக்குண்டான வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கேன். டோட்டல் காஸ்ட் 2000 rupees வரும். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். டோட்டல் வித் ஸ்பீக்கரோடு வேணும்னா மேலே ஒரு 1500 வரும். 3500 வரும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.